குட் மார்னிங். நான் இப்போ வந்து முருங்கா சூப் ப்ரீமிக்ஸ்க்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஒரு 5 days பேக் வந்து முருங்கா வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ணி உள்ள நிழலுணத்தில் உணர்த்தி வச்சுருந்தோம். நான் அது ஒரு போஸ்ட் கூட போட்டிருந்தேன். இப்போ அது நல்லா காஞ்சிடுது. ஸோ அதனால் இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு எடுக்கலான்னு எடுத்து வச்சுருந்தேன். இதில் ஒரு போர்ஷன் தான் வந்து நான் வந்து சூப் ப்ரீமிக்ஸ்க்கு எடுத்திருக்கேன். முருங்காவில் ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா வந்து நல்லா காயணும், நல்லா பேப்பர் மாதிரி கையில் வந்து நம்ம வந்து கசக்கினோம்னா நொறுங்கணும், அந்த மாதிரி இருக்கணும். இல்லாட்டா வந்து என்ன ஆகும்னா நம்ம ப்ராசஸ் பண்ண பிறகு கூட அதில் ஃபங்கஸ் வர்றதுக்கு எவ்ரி சான்சஸ் ஆர் தேர். அந்த மாதிரி என்கிட்ட ரெசிபி கேட்டு பண்ணி ஃபங்கஸ் வந்துருச்சுன்னு எனக்கு ஒரு ஃபீட்பேக் கூட வந்திருக்கு. ஆனால் எனக்கு அப்படி ஆனதில்லை. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு காயணும், அது நல்லா உள்ள 2 நாளைக்கு 3 நாளாக காயணும். இதுவே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 20th போட்டது, இன்றைக்கி ஆயிடுத்து 25th, இன்றைக்கி தான் காஞ்சிருக்கு. ஜென்ரலாக வந்து வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா 2 daysலேயே நல்லா காஞ்சிரும். இப்போ வெளியில் வந்து அந்த சில்னஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகிருக்கு. பட் வி ஹாவ் டு வெயிட். அனதர் சேலஞ்ச் என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நல்லா அலசி நம்ம ஆஞ்சி போடச்ச ஃபஸ்ட்டு வேஷ்டி துணியில் காய வைக்கணும். ஏன்னா அந்த மேலே இருக்கிற ஈரத்தை வந்து அது வந்து அப்சார்ப் பண்ணணும். அது கொஞ்சம் ஈரம், மேல் ஈரம் போன பிறகு திருப்பி அதை வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு வடாம் ஷீட்லேயோ இல்லாட்டா வந்து ஏதாவது ஒரு கவர் இருந்தால் அதுலேயோ நம்ம போட்டு நல்லா காய வைக்கணும். உள்ளேயே காய வைக்கச்சும் எவ்ரி 2 hours நம்ம திருப்பி 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 பண்ணணும். இல்லாட்டா என்ன ஆகும்னா அந்த ஈரத்தில் வந்து அடியில் இருக்கிற கீரைலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோயிஷ் ஆக ஆரம்பிக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரம் இருக்கச்ச திருப்பாமல் இருந்தோம்னா அந்த கீரை ஒரு ரொம்ப பேட் ஸ்மெல் வரும். ஸோ அது வந்து ப்ராசஸ்க்கு ஒத்து வராது. ஸோ அதுதான் பெரிய சேலஞ்சு. அது வந்து ஒரு நல்ல ஒரு பேசிக்காக ஒரு ஈரம் காயிற வரைக்கும் அந்த திருப்பறதை வந்து பண்ண தான் செய்யணும். நான் இந்த வாட்டி என்ன பண்ணேன்னா, இந்த அரிசி கோழிலாம் யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னா காலியான பிறகு 2 பக்கமும் நல்லா தேய்ச்சி அலசி காய வச்சு வச்சுருப்பேன். ஏன்னா இந்த மாதிரி காய வைக்கிறதுக்கெலாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த வாட்டி நான் அப்படி தான் காய வச்சு வச்சுருந்தேன். அதனோட பிக்சர் நான் வந்து லாஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த கீரை வந்து நல்லா இப்போ காஞ்சிருச்சு, நல்லா இப்போ கையில் முறுமுறுன்னு இருக்குது. ஸோ அதோடு நான் என்ன பண்ணேன்னா பாசிப்பருப்பு நல்லா வறுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை வந்து நல்லா ட்ரை பண்ணி அதே மாதிரி நல்லா வறுத்தும் வச்சுருக்கேன். எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தான் இதில். அதே மாதிரி இதுக்கு வந்து கேஷ்யூ, பெப்பர், ஜீரா எல்லாமே பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து பெப்பர் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட 75 grams எடுத்திருக்கேன் தான். ஆனாலும் கொஞ்சம் பெப்பர் போடல அப்படின்னா நம்ம வந்து கன்சியூம் பண்ணச்சு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் இப்போயே முதலே ஆட் பண்ணல அப்படின்னா, ஒன்று வந்து சின்ன குழந்தைகளுக்கெலாம் நம்ம வந்து அவ்வளோவா காரம் கொடுத்து நம்ம இப்போ வழக்கம் பண்ணல. ஸோ அப்போ அது காரம்னா பசங்க சாப்பிடாது. அப்போ இது யூஸ் இல்லை, குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாமல் போயிடும். ஆனால் இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரிச் ஃபுட் இது. ஏன்னா அது ட்ரிங்க் மாதிரி கொடுத்தா குடிச்சிருவாங்க. அதனால் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்க அவங்கெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னா ரொம்ப காரம் சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து மேபி ஸ்டமக் அப்செட் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து நான் வந்து கரெக்டாக என்ன தேவையோ அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சாப்பிட்டேன்னா எனக்கு இது போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வேணும், எக்ஸ்ட்ராவாக வேணும்னா அப்போ கன்சியூம் பண்ணச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நான் அரைக்கச்சா என்ன பண்ணுவேன்னா மஞ்சள் பொடி, பெருங்காயம், கல்லுப்பு சேர்த்துருவேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பைத்தம்பருப்பு மட்டும் ஃபஸ்ட்டு இதை மிக்சியில் வந்து நல்லா அரைப்பேன். அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு செட்டை வந்து கொஞ்சம் ஜலிச்சிடுவேன் கொஞ்சம் மாவாக. அதுக்கப்புறம் திருப்பி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுவேன். இதில் ஆட் பண்ணிச்சு நம்ம கேஷ்யூ மட்டும் தனியாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்கும் போது அது என்ன ஆகும்னா ஆயில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நான் தனியாக வச்சுருவேன். அதை வந்து சின்ன மிக்சியில் வச்சு பல்ஸ் மோட்லேயே அரைச்சி அதுக்கப்புறம் இதோடு அதை மிக்ஸ் பண்ணணும். முருங்கை வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ சூப்பர் ஃபுட் ஆக்சுவலி. அந்த காலத்துலேயே அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க, முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான்னு. அதனோட மீனிங் என்ன அப்படின்னா, ரெகுலராக நம்ம கன்சியூம் பண்ணோம்னா நம்ம வயசானால் கூட நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த்து, கால் கையில் அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்றது தான். எதனால் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து முருங்கை வந்து ரிச் இன் அயன், கால்சியம், அதேமாதிரி பொட்டாசியம், மெக்னீஷியம், விட்டமின் இ, நிறைய ஃபைபர், அந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கறி லீவ்ஸ் எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் ரியலி அ ஹெல்தி ஃபுட்.
இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த கேஷ்யூ அடித்தா கொஞ்சம் ரிச்னஸ் கிடைக்கும், நம்ம கன்சியூம் பண்ணச்சும் அந்த ரிச்னஸ் கிடைக்கும். இந்த பைத்தம்பருப்பு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ப்ரோட்டீன் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டு. இது நம்ம சூப்பாக மட்டும்தான் யூஸ் பண்ணோமா அப்படின்னா அது உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ சில பேர் வந்து எனக்கு கார்த்தால நான் காஃபி சாப்பிட மாட்டேன், வெறும் அரிசி கஞ்சி கூட சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்களோ, இல்லை உடம்பு சரியில்லை நம்ம ஒரு கஞ்சி வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா, வெறும் கஞ்சியாக கொடுக்கும்போது பிளாண்டாக இருக்குன்னா இது ஒரு அரை ஸ்பூன் அதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு வந்து நல்ல இதுவும் கிடைக்கும், ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும், உங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும். அதனால் சூப்பாக கொடுக்கலாம், அதே மாதிரி கஞ்சியோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நம்ம இப்போ நம்ம ரைஸ் ப்ரீமிக்ஸ் பண்ணுறோம், நம்ம முருங்காய் ரைஸ் ப்ரீமிக்ஸ் பண்ணுறோம். இப்போ சில பேர் வந்து எனக்கு துவரம்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் வேண்டாம், சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வச்சா மேபி இதுலேயே கொஞ்சோண்டு போட்டு மிக்ஸ் பண்ணி கூட அந்த இட்லி தோசைக்கு தொட்டு கொடுக்கலாம், அந்த மாதிரி. ஸோ இதெல்லாமே வந்து நம்மளோட நீட், நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான், நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நோ ஆனியன் நோ கார்லிக், ஏன்னா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார் அ பிகர் குரூப், வைடர் ஆடியன்ஸ். அப்போ வைடர் கன்சியூமர்ஸ் என்னென்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு சாப்பிடாதவங்க இருப்பாங்க, வெங்காயம் சாப்பிடாதவங்க இருப்பாங்க. ஸோ அதனால் இதில் வந்து நான் கார்லிக் ஆட் பண்ணல. உங்களுக்கு கார்லிக் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நம்ம வந்து இந்த பொடி வந்து எப்படி ஒரு கப்புக்கு மேபி ஒரு 180 ml 200 ml அதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுக்க போகிறோம். அதுக்கு தண்ணி கொதிக்க வைக்கச்ச நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு 2 பல் பூண்டை வந்து நெய் விட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதை தண்ணி விட்டு கொதிக்க வச்சு அப்புறம் இதை 1/2 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி சூப்பாக குடிக்கலாம். ஸோ அந்த கார்லிக் டேஸ்ட் பிடிக்கிறவங்களுக்கு அது ஓகே. பட் நான் வந்து என்ன யோசிச்சிருக்கேன்னா இது வந்து எல்லாருக்குமே ரீச் ஆகணும். பூண்டு சாப்பிட்றவங்களா இருக்கட்டும், சில பேர் வந்து பூண்டு சாப்பிட்றவங்க கூட விரத நாளில் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த விரத நாளில் ஒரு கஞ்சி சாப்பிடச்ச இது போட்டு குடிக்கச்ச ஒரு எனர்ஜி கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இது பண்ணியிருக்கு. சால்ட்டும் அதில் கொஞ்சம் லிட்டில் லெஸ் தான். இது வந்து சில பேருக்கு சால்ட் கம்மியாக சாப்பிட்றவங்க இருக்காங்க, அதுக்காக தான். நீங்கள் வேணும்னா பெப்பர் சால்ட் மட்டும் கூட வேணும்னா மட்டும் கன்சியூம் பண்ணிச்சு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சூப் ப்ரீமிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுது. அதை வச்சு நான் ஒரு சூப்பும் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து நல்ல ஹாட் வாட்டரில் போட்டு இந்த மாதிரி பண்ணச்சு நல்ல க்ரீனிஷாக நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து மேலே வந்து பட்டரோ இல்லாட்டா வந்து மில்க் க்ரீமோ போட்டு சாப்பிட்லாம். இன்கேஸ் வெஜிடபிள் சூப் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இப்போ அந்த பவுடரில் இதை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும், பசங்களுக்கும் பார்க்கறதுக்கு நல்ல அப்படைசிங்காக இருக்கும். தேங்க்யூ.